जगज्जननी सुखपाणि कल्याणी जगज्जननी सुखपाणि कल्याणी सुखस्वरूपिणी मधुरवाणी सुखस्वरूपिणी मधुरवाणी चुक्कनादर्मनं महिषु मीनाक्षी चुक्कनादर्मनं महिषु मीनाक्षी जगज्जननी सुखपाणि कल्याणी जगज्जननी पांड्यकुमारी भवानी अम्बा पांड्यकुमारी भवानी अम्बा शिव पंचमी परमेश्वरी पांड्यकुमारी भवानी अम्बा शिव रंजनी परमेश्वरी வேண்டும் வரம் தர இன்னும் மனம் இல்லையோ வேண்டும் வரம் தர இன்னும் மனம் இல்லையோ வேத வேதாந்த நாத ஸ்வரூபிணி வேத வேதாந்த நாத ஸ்வரூபிணி जगज्जननी सुखपाणि कल्याणी जगज्जननी सुखपाणि कल्याणी जगज्जननी சூப்பர் மா, வண்டர்ஃபுல். தேங்க்யூ சார். ரொம்ப நல்லா இருந்தது. எவ்வளவு அருமையா பாடுற, மனசுலயே பாடுற, ரொம்ப நல்லா இருக்கு. சொல்லவா சார்? சொல்லுங்கம்மா. அனன்யாஷ்சிந்தயந்தோ மாம் ये जना पर्युपासते तेषां योगक्षेमौ वहाम्यहम् पत्रं पुष्पं फलं तोयै यो मे भक्त्या प्रयच्छति तदाहं भक्त्युपहृतमश्नामि प्रयतात्मनः. பியூட்டிஃபுல் ஜி, பெர்ஃபெக்ட். ரொம்ப நல்லா சொன்னேன், ரொம்ப அழகா இருந்தது. அதான் பார்க்காம சொன்னதுதான் ரொம்ப அழகா இருந்தது. அதுவும் அந்த எங்க இந்த ஜாயின் பண்ணிட்டு வேற சொல்றேன், ரொம்ப அற்புதமா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாரும் இப்ப அந்த அடுத்த டெஸ்ட் எப்படி வருதுன்னு நானும் காத்துட்டு இருக்கேன். இப்ப எல்லாரும் சொல்ல போறேன். இந்த டெஸ்டுக்கான பிரைஸே நான் இன்னும் கொடுத்த பாடு இல்ல. அடுத்த டெஸ்ட்ல நீங்க எல்லாம் என்ன பண்ண போறீங்களோ. ஞாபகப்படுத்தாதீங்க சார், பயம் வந்துடுறது. பயம் தானே வருது, எனக்கும் பயம் வருது. இன்னும் நம்ம ஏதோ வாய் கொடுத்துட்டோம், இன்னும் அதுக்கான கிஃப்ட் எல்லாம் இன்னும் கொடுக்கலையேன்னு அந்த பயம் வேற எனக்கு ஓட்டிட்டு இருக்கு தனியா. எனிவே 11 அத்தியாயம் 30 ஸ்லோகங்கள் முடிச்சிருக்கோம். அர்ஜுனன் இன்னும் பயத்துல, பிரமிப்புக்கு அப்புறம் பயத்துல வந்துட்டு இருக்கார். பயம் இன்னும் இருக்கு, மனசு அப்படியே சஞ்சலப்படுத்தின்னு இருக்கு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு இன்னைக்கு 3 ஸ்லோகங்கள் 31, 32, 33 பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பிரார்த்தனை ஸ்லோகத்தோட இன்னையோட கிளாஸ் ஆரம்பிக்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. பக்த்யா த்வனன்யயா ஷக்ய அஹமேவம் விதோர்ஜுன ஞாதும் த்ரஷ்டும் ச தத்வேன பிரவேஷ்டும் ச பரந்தப மத்கர்ம கிருன்மத் பரமோ மத்பக்தः சங்க வர்ஜிதः நிர்வைரः சர்வபூதேஷு யஸ் மாமேதி பாண்டவ. 22ல இருந்து 30 ஸ்லோகங்கள், 9 ஸ்லோகங்கள் ரிவிஷன் பண்ணிட்டு இன்னொரு ஸ்லோகங்கள் எடுத்துக்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.
रुद्रादित्या वसवो ये च साध्या विश्वेश्विनो मरुतश्चोष्मपाश्च गन्धर्वयक्षासुरसिद्धसङ्गा वीक्षन्ते त्वां विस्मिताश्चैव सर्वे रूपं महत्ते बहुवक्त्र नेत्रं महाबाहो बहुबाहुरुपाधं बहूदरं बहुदंष्ट्राकरालं दृष्ट्वा लोका प्रव्यथितास्तथाहम् नभः स्पृशन् दीप्तमनेकवर्णो व्यात्ताननं दीप्तविशालनेत्रम् दृष्ट्वा हि त्वां प्रव्यथितान्तरात्मा धृतिं न विन्दामि शमं च विष्णो दंष्ट्राकरालानि च ते मुखानि दृष्ट्वैव कालानलसन्निभानि दिशो न जाने न लभे च शर्म प्रसीद देवेश जगन्निवास अमी च त्वां धृतराष्ट्रस्य पुत्राः सर्वे सहैवावनि पालसङ्घैः भीष्मद्रोणः सूतपुत्रस्तथासौ महास्मदीयैरपि योधमुख्यैः वक्त्राणि ते त्वरमाणा विशन्ति दंष्ट्राकरालानि भयानकानि केचिद्विलग्ना दशनान्तरेषु सन्दृश्यन्ते चूर्णितैरुत्तमाङ्गैः यथा नदीनां बहुवोऽम्बुवेगाः समुद्रमेवाभिमुखा द्रवन्ति तथा तवामि नरलोकवीरा विशन्ति वक्त्राण्यभिविज्वलन्ति यथा प्रदीप्तं ज्वलनं पतङ्गा विशन्ति नाशाय समृद्धवेगाः तथैव नाशाय विशन्ति लोकास्तवापि वक्त्राणि समुद्रवेगाः लेलिह्यसे ग्रसमानः समन्ताल् लोकान् समग्रान् वदनैर्ज्वलद्भिः तेजो विरापूर्य जगत् समग्रं भासस्तवोग्रा प्रतपन्ति विष्णु எல்லா வீரர்களும் அவரோட வாயில ஓடிண்டு போயிட்டு இருக்கா. எப்படி ஒரு நதி இருந்து சமுத்திரத்துக்கிட்ட போறது, இல்லைன்னா ஒரு விட்டல் பூச்சி வந்து எப்படி நெருப்பு கிட்ட போறது. எல்லாரையும் நீ முழுகின்னு இருக்க, நான் கால இழுத்து இழுத்து வாய்க்குள்ள வச்சுட்டு இருக்க. உன்னோட உக்ரமான கதிர்கள் எல்லா இடத்துலயும் இப்படி பிரகாசமா எரிஞ்சுட்டு இருக்க, எல்லாத்தையும் எரிச்சுட்டு இருக்கு அப்படின்னு அர்ஜுனன் சொல்ற. அடுத்த ஸ்லோகத்துக்கு போலாம். आख्याहि मे को भवानुग्ररूपो नमोऽस्तु ते देववर प्रसीद विज्ञातुमिच्छामि भवन्तमाद्यन् न हि प्रजानामि तव प्रवृत्तिम्. आख्याहि தயவு செய்து காண்பி, மே எனக்கு, கஹ யார், பவான் உன், உக்ரமான, ரூபோ ரூபம், நமோஸ்து நமஸ்திக்கிறேன், நமஸ்காரம் பண்றேன், நமஸ்கிறேன்,
தே உனக்கு தேவவர தேவர்களில் மேலான பிரசீத கிருபை பண்ணு விஜ்ஞாத்தும் அறிய இச்சாமி விரும்புகிறேன் பவந்தம் உன்னை ஆத்யம் முதல்வன் ந இல்லை ஹி ஏனென்றால் பிரஜானாமி புரிந்து கொள்ள தவ உன் பிரவருத்தின் சுபாவம். அர்ஜுனன் வேண்டிக்கிறார் என்னன்னு, தயவுடன் இந்த உக்ர ரூபத்துடன் இருக்கும் நீ யார் என்பதை காண்பி. உன்னை நமஸ்கரிக்கிறேன், கிருபை செய், நான் உன்னை அறிய விரும்புகிறேன், ஏனென்றால் உன் சுபாவத்தை நான் புரிந்து கொள்ளவில்லை அப்படின்னு சொல்ற. ஒரு க்ஷணா பார்க்கலாம். ஆக்யாஹி மேகோ, ஆக்யா இக்கு அண்ய, ஆக்யா இல்ல ஆக்யா ஆಮೇಲೆ ஆகாத் கொடுத்து ஆக்யாஹி மேகோ பவானுக்ர ரூபோ, பவானுக்ர நுக்ர மேல ஆகாத் கொடுத்து भवानुग्र रूपो नमोस्तु ते देववर प्रसीद नमोस्तु ते मो நெடிலிருக்கு மேல ஆகாத் கொடுத்து நமோஸ்து தே து தே தே மலத்து தே அப்புறம் தே கன்ஃபியூஸ் பண்ணாம நமோஸ்து தே தேவ வர பிரசீத வரப்ர ராகாத் கொடுத்து நமோஸ்து தே தேவ வரப்பிரசீத விஜ்ஞாத்துமிச்சாமி விஜ்ஞாவிமிலாகாத் விஜ்ஞாத்துமிச்சா துமி ரெண்டுமே குரல் எழுத்துக்கள் மிச்சாமி மீமிலாகாத் கொடுத்து சா நெடில் எழுத்து எடுத்து சொன்னா மீ ஷார்ட் ஆயிடும். விஜ்ஞாத்துமிச்சாமி भवन्तमाद्यन् भवन्त मामेरागात करते मामेरागात करते भवन्तमाद्यन् नहि प्रजानामि नहि हिप्र ही मेरागात करते हिप्र इल्ल हिप्र तोंडलिंद वन्नु नहि प्रजानामि तव प्रवृत्तिं तव मेरागात करते नहि प्रजानामि तव प्रवृत्तिम्. कलाजी जय श्री कृष्ण. आख्याहि मेघो भवनाग्र रूपो नमोस्तु ते देववर प्रसीद विज्ञातुमिच्छामि भवन्तमाद्यन् नहि பிரஜானாமி தவ பிரவருத்திம். பியூட்டிஃபுல் ஜி. ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க, நிறைய அதுல மிஸ்டேக்ஸ் இருக்கு. ஆக்யாஹி மேகோ பவானுக்ர ரூபோ. கரெக்ட். அண்ட் ஆக்யாஹி மேகோ அது க ஓ சாரி கோ சொல்லிட்டேல, சாரி சாரி. ஓகே கோ ஓகே. அந்த ஒரு லைன்ல மட்டும் தான் கொஞ்சம் எரர்ஸ் இருந்து, பாக்கி எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருந்தது. ஓகே சார். ஆக்யாஹி மேகோ பவானுக்ர ரூபோ நமோஸ்துதே தேவவர பிரசீத. அர்ஜுனன் சொல்றார், பகவான் தன்னோட ரூபத்தை காமிச்சிருக்கார், தன்னோட திவ்யமான ரூபத்தை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த பயங்கரமான ரூபத்தையும் காமிச்சிட்டு இருக்கார். அர்ஜுனனுக்கு எது நஜம் அப்படின்னு புரிய மாட்டேங்குது. அதனால கேக்குறார், நீ யாரு, இந்த மாதிரியான ஒரு உக்ர ரூபத்தை வச்சிருக்கியே, அந்த மாதிரி ஒரு உக்ர ரூபத்துல அவன் பார்த்து நான் பயந்துட்டு எனக்கு வேற ஒன்னும் புரியல, அவன் கைத்தாப்புல நமஸ்கரிக்க பண்றதுதான் எனக்கு தோன்றது, உன் காலில் விழறேன். இந்த மாதிரியான ஒரு பயங்கர ரூபம், வாயால எல்லாரையும் முழுங்கிண்டு நாக்கால் எல்லாரையும் நக்கிண்டு இருக்கிற இந்த ரூபத்தை பார்த்து பயந்து போய் பகவான் காலில் விழுந்துற நமஸ்காரம் பண்ற. இருந்தாலும் குழந்தைகள் எல்லாம் பார்த்தேன்னா ஏதாவது ஒரு பூச்சாண்டி மாதிரி யாராவது இருந்தாலும் அது பார்த்து பயந்துரும். பயந்துட்டு அம்மாவுக்கு பின்னாடி போய் நின்றுட்டு அப்புறம் இப்படி தலையை காமிச்சுட்டு இப்படி பார்க்கும். பயமா இருந்தாலும் அது என்ன அப்படிங்கிறது புரியணும். குழந்தைகளுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே அப்படிதான். வெளியில ஏதாவது ஒரு பயங்கர சம்பவம் நடந்துருந்ததுன்னா இடுக்கிட்டுன்னு வீட்டுக்குள்ள வந்துட்டு பயந்து போய் கதெல்லாம் சாத்திட்டு அப்புறம் ஜன்னல் வழியா அப்படி பார்ப்போம் என்ன நடக்கிறதுன்னு.
இது மனுஷ சுபாவம். ஏன்னா நம்மளோட பிரெயினுக்கு தெரிஞ்சாதான் என்ன நடக்கிறது, ஏன்னா அந்த பிரெயினுக்கு அது தெரிஞ்சாதான் அதுக்கு தகுந்தாப்புல நமக்கு என்ன ரியாக்ஷன் பண்ணணும், ஓடணுமா, குதிக்கணுமா, ஒளிஞ்சுக்கணுமா, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கணும்ல. அதனால புத்திக்கு தோணும். அதனால்தான் விஜ்ஞாதும் இச்சாமி பவாந்த மாத்தியம் நஹி பிரஜானாமி தவ பிரவருத்தி. எனக்கு உன்னோட பிரவருத்தி புரியல, அதனால எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு நீ என்ன, அதனால இச்சாமி எனக்கு ஆசையா இருக்கு. என்ன ஆசையா இருக்கு? உன்னை அறிய விரும்புறேன். நீ என்ன அப்படிங்கறத அறியறதுக்காக எனக்கு ஆசை இருக்கு. நான் உன் சுபாவத்தை புரிஞ்சுக்கல. சோ ஒரு சில நொடிகளில் பகவான் தன்னோட அழகான திவ்யமான ஒரு ரூபத்தை உடனே கொஞ்ச நேரத்துல நொடிகள்ல தன்னோட உக்ரமான ஒரு ரூபத்தை காமிக்கிறார். இந்த உக்ரமான ரூபம் பார்க்கறதுக்கு பயங்கரமா இருக்கு. இந்த பயங்கரமான ஒரு ரூபத்துக்கிட்ட போறதுக்கே எல்லாரும் கஷ்டப்படுவா. இந்த உக்ரமான ஒரு ரூபத்தை பார்க்கறதுக்கு பாகவதத்துல நரசிம்ம அவதாரம் வரைச்ச நரசிம்மர் இரண்யகசிபுவை கொன்னப்புறம் அவருக்கு அந்த கோபம் அடங்க முடியலையாம். சோ அவர் எப்படியாவது அடக்கணும் அப்படின்னு பாக்கச்ச நாரதர் சொல்வார், ஏவம் சுராதய சர்வே பிரம்மருத்ர புரஸ்ஸராஹ நோபைத்துமஷகன் மன்யுசரம்பம் சுதராசதம். நாரத முனி சொல்றாரா, பிரம்மன் சிவன் பிரம்மருத்ர புரஸ்ஸராஹ யாராலுமே அவர்கிட்ட போறதுக்கு பயந்துன்னு இருந்தாராம். அதுக்கப்புறம் சொல்ல, சாக்ஷா ஸ்ரீ பிரேஷிதா தேவை திருஷ்ட்வா தம் மஹதத்புதம் அதிருஷ்டாஸ்ருத பூர்வத்வாத் சானோபேயாய சங்கிதா. சாக்ஷா ஸ்ரீ லக்ஷ்மி கூட அவர்கிட்ட போகிறதுக்கு பயப்படலாம். ஏன்னா அதிருஷ்டாஸ்ருத பூர்வாத்வாத், இந்த மாதிரியான ஒரு திருஷ்டத்தை நான் பார்த்ததே இல்லை. அதிருஷ்டா அஸ்ருத கேட்டது கூட இல்லை, இந்த மாதிரியான ஒரு சத்தமும் இந்த மாதிரியான ஒரு ரூபமும். அதனால லக்ஷ்மி கூட போறதுக்கு பயப்படலாம். அப்ப பிரகலாதர்கிட்ட பிரம்மர் சொல்றாராம், பிரகலாதம் பிரேஷயாமாச பிரம்மா ஸ்திதமந்திகே தாத்த பிரஷமயோபிஹி ஸ்வபித்ரே குபிதம் பிரபும். பிரம்மர் பிரகலாதன் சொல்றாராம், என்னோட பிரகலாதனே, இந்த நரசிம்ம தேவர் ரொம்ப பயத்துல ரொம்ப கோவத்துல இருக்கார், உக்ரத்துல இருக்கார் உன்னோட தகப்பனார்னால, நீ போய் அவருக்கு சரிப்படுத்து அப்படிங்கிறதா. அதை கேட்டு பிரகலாதன் உடனே ஒத்துக்கிறான். தத்தேபி ஷனகை ராஜன் மகாபாகவதோர்பக உபேத்திய புவிகாயேன நநாம விதிருத்தாஞ்சலிஹி. உடனே பிரகலாதன் என்ன பண்றாளாம், சின்ன குழந்தைதான் பிரகலாதன், உடனே அவர் காலில் இருந்து விழுந்துடுறாராம். கையை கூப்பிண்டு அவர் காலில் விழுந்துடுறாரு. அப்ப பிரகலாதனை இந்த மாதிரி பார்த்தோன்ன எவ்வளவுதான் உக்ரமான ரூபத்துல இருந்தாலும், அந்த கோபத்துல இருந்தாலும், உடனே நரசிம்மர் ஸ்வபாத மூலே பதிதம் தமர்பகம் விலோக்கிய தேவ கிருபயா பரிப்ளுதः உத்தாப்ய தச்சீர்ஷ்ண ததாத் கராம்புஜம் காலாஹி வித்ரஸ்த தியாங்கிருதா பயம். நரசிம்ம தேவர் பார்க்கிறாரா பிரகலாதனை. அவன் காலில் விழுந்திருந்து அவரோட காலில் விழுந்தது பார்த்துட்டு அவருக்கு உடனே மனசு உடனே இறங்கி போய் அந்த குழந்தையை கட்டிண்டு அவர் மேல கையை வச்சுட்டு தன்னோட கராம்புஜம் தன்னோட கைகளால அவர் பிரகலாதர் தலைமையில கை வச்சுட்டு அவர் பக்கத்துல கூப்பிட்டு இருக்காராம். ஏன்னா அவரோட கை காலாஹி விஸ்திரஸ்தத தியாம் கிருதா பயம்.
அவரோட கை எப்பொழுதுமே நம்ம மேல இருக்கு இந்த பயத்தெல்லாம் போக்க அப்படின்னு நாரதர் சொல்றாரு. பகவான் கால்ல விழுந்தா பகவானோட கை நம்ம மேல ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்ம பயத்தை எல்லாத்தையும் போக்கிடும். யதோ யதோ யாமி ததோ நரசிம்மஹா. நம்ம எங்கெல்லாம் போகலாமோ நம்ம இப்பெல்லாம் நரசிம்ம தேவரை நினைச்சுக்கணும் அப்படின்னு சொல்றா. ஏன்னா அவர் வந்து பகவானோட ஒரு அவதாரம். அவர்கிட்ட அவர் காலில் விழுந்துட்டான்னா அவ்வளவுதான், அவர் வந்து நம்மளை காப்பாத்திடுவார், நம்மள்ட்ட இருக்கிற பயம் எல்லாத்தையும் போக்கிடுவார். அதே மாதிரி அர்ஜுனன் இங்க வந்து நமோஸ்துதே தேவ வர பிரசீத, உன் காலில் விழறேன், கெஞ்சி கேட்கிறேன், பிரசீத கருணை பண்ணேன் மேல அப்படிங்கிறார். ஏன்னா நீதான் பவந்தமாத்தியம், நீதான் முதல்ல வந்தவன், ஆத்தியம் நீதான். ஞானேஸ்வரிக்கு ஆரம்பிக்கச்சு கூட ஞானேஸ்வரர் ஓம் நமோஜி ஆத்யா அப்படிங்கிற ஆத்யா. ஏன்னா ஒருத்தர் முதல்ல வந்தாதான் அவரால் பாக்கி எல்லாத்தையும் பார்க்க முடியும். எல்லாத்தையும் அழிக்கணும்னா அத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒருத்தர் இருந்தாதான் எல்லாத்தையும் அழிக்க முடியும். ஏதான ஒரு ஆரம்பிக்கு அப்புறமா வந்தான்னா அவரால் அதை அழிக்க முடியாது. எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணி அழிக்கிறதுக்கு ஒண்ணுன்னா அதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருக்கணும் ஆத்தியம். அதுக்காக தான் பவாந்த மாத்தியம் நஹி பிரஜாமி தவ பிரவர்த்திம். உன்னோட பிரவருத்தி என்னன்னு எனக்கு புரியல, உன் காலில் விழுந்து கேட்கிறேன், தயவு பண்ணு, என் மேல நீ யாருங்கிறத சொல்லு அப்படின்னு அர்ஜுன் அவர் காலில் விழுந்தோன்னு பகவான் அப்புறமா ஆரம்பிக்கிறார். ஸ்ரீ பகவான் வாச்ச காலோஸ்மி லோகக்ஷயக்ருத் பிரவருத்தோ லோகான் சமாஹர்த்துமிஹ பிரவருத்தஹ ருதேபி த்வான்ன भविष्यन्ति सर्वे एव स्थिता प्रत्यनीकेषु योधाः. कालः நேரம், அஸ்மி நான், லோகः லோகத்தை, க்ஷயக்ருதம் அழிக்க, பிரவருத்தோ திறமைப்பட்டவன், லோகான் லோகத்தோட, சமாஹிருதம் அழிக்க, இஹ இந்த, பிரவருத்தக சுபாவம் உள்ள, ருதே இல்லாமல், அபி கூட, துவாம் உன், ந இல்லை, பவிஷ்யந்தி எதிர்காலத்தில், சர்வே எல்லாம், ஏ அவர், அவஸ்திதாக இருக்கும், பிரத்ய எதிர், அநேகேஷு அணியுள்ள, யோதாகா வீரர்கள். சொல்ல நான் தான் காலம், லோகத்தை அழிப்பதில் திறமைப்பட்டவன், லோகத்தில் உள்ளவரை அழிக்கும் சுபாவம் உள்ளவன். நீ இல்லாமல் கூட எதிர் அணியில் உள்ள வீரர்கள் எதிர்காலத்தில் இருக்க மாட்டார்கள் அப்படின்னு பகவான் ஆரம்பிக்கிற சொல்லு. ஒரு பார்க்கலாம். ஸ்ரீ பகவான் வாச்ச காலோஸ்மி, காலோ ரெண்டுமே நெடுவேத்துகள், லோ மேல் ஆகாத் கொடுத்து, காலோஸ்மி லோகக்ஷயக்ருத், லோகக்ஷ மேல் ஆகாத் கொடு, இக்கண் ஷ ஜாயின், லோகக்ஷய கிருத் பிரவருத்தோ, க்ஷய கிரு எல்லாமே ய கிரு எல்லாம் தனித்தனி எழுத்துக்கள், சேர்க்காம சொல்லணும், ஆகாத் கிடையாது ய மேல. லோகக்ஷய கிருத் பிரவருத்தோ, கிருத்ப்ர இத்து பர, கிருத்ப்ர விருத்தோ, புரு அது விருத்தோ இல்ல, விருத்தோ, குரு மேல ஆகாத் கொடுத்து, காலோஸ்மி லோகக்ஷய கிருத் பிரவருத்தோ லோகான் சமாஹர்த்துமிஹ பிரவருத்தஹ. லோகான், லோகா ரெண்டுமே நெடில் எழுத்துக்கள், லோகான் சமாஹர், சமாஹர் ரபார் கொடுத்து, துமிஹ பிரவருத்தஹ, துமிஹ ஆகாத் கொடுத்து, துமிஹ பிரவருத்த, விருத்த விரு அப்புறம் ரெண்டு இருக்கு, விருத்தஹ ருதேபி
பித்வான் அது ரிஷியோட ரித்தேன்னு சொல்ல வேண்டாம். ரிதே பித்வான் தே பித்வா ஃபீமேல் ஆகாது கொடுத்து தே பித்வான் ந பவிஷ்யந்தி சர்வே ந பவிஷ்யந்தி விஷ்ய ஃபீமேல் ஆகாது विष्यन्ति सर्वे एव स्थिता प्रत्यनीकेषु योधाः एव स्थिता ये அது ஏவ இல்ல ஏவ ஸ்தி பிரமிலாகாத் கொடுத்து ஸ்திதா பிரத்ய பிரமிலாகாத் கொடுத்து ஏவ ஸ்திதா பிரத்ய நீகேஷு நீ நெடுல எடுத்து நிகேஷு இல்ல நீகேஷு योधाः योधाः लक्ष्मी गोपाल जी। जय श्री कृष्ण जी। जय श्री कृष्ण जी। श्री भगवानुवाच कालोऽस्मि क्षयकृत् प्रवृद्धो लोकान् समाहर्तुमिह प्रवृत्तः ऋते विद्वान्न भविष्यन्ति सर्वे एव स्थितः प्रत्यनीकेषु योधाः। Beautiful. Very nice. Thank you. அர்ஜுன் பயந்து போய் கேக்குறார், நீ யாரு? கேள்வி கேட்கலன்னா இன்னும் இந்த காட்சி போயிருக்குமோன்னு பயந்துன்னு அர்ஜுனன் கேக்குறார். நீ யாரு? எனக்கு தெரிஞ்சுக்கணும், எனக்கு புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னு சொன்ன பகவான் உடனே தன்னோட உக்ரமான ரூபத்தை எல்லாம் கலைச்சிட்டு சொல்றார், காலோஸ்மி லோக க்ஷயக்ருத் பிரவருத்தா. நிறைய பேர் இப்ப முழுசா இப்ப ஒரு கொஞ்ச மாசம் முன்னாடி ஒரு இங்கிலீஷ் படம் வந்தது, ஓப்பன் ஹைமர்னு. ஓப்பன் ஹைமருங்கிறவர் ஆட்டம் பாம்பு கண்டுபிடிச்சவர், நியூக்ளியர் பாம்பு கண்டுபிடிச்சவர். இந்த நியூக்ளியர் பாம்போட எஃபெக்ட பார்த்தோன்னு அவருக்கு இந்த ஸ்லோகம் தான் ஞாபகம் வந்துதான். காலோஸ்மி லோக க்ஷயக்ருத் பிரவருத்தா, நான் காலம். ஓப்பன் ஹைமர் இந்த காலத்தை மரணம் அப்படின்னு நினைச்சுன்னு சொல்லிருக்கார். ஆனா இங்க காலம், நான் தான் காலம், காலத்துக்கு மரணம் அப்படின்னு ஒரு அவரோட காலம் வந்துருது அப்படின்னா அவருக்கு மரணம் வந்துருது அப்படின்னு தான் சொல்றோம். காலம் ஆயிட்டார் அப்படிங்கிறோம். ஆனா இங்க இந்த மாதிரி எடுத்துக்காட்டாலும் இதுக்கு நான் காலம். ஐன்ஸ்டைன் டைமுக்கும் ஸ்பேஸ்க்கும் பொருளுக்கும் இருக்கிற மாஸ்க்கும் எல்லாத்துக்கும் அவர் ஃபார்முலா கண்டுபிடிக்கிறீங்க. பகவான் ஒரே வார்த்தையில சொல்ற நான் காலம். எல்லா பொருள்களுக்கும் டைமுக்கும் இருக்கிற இந்த குவாண்டம் பிசிக்ஸ் பத்தி சொல்ற ஒரே வார்த்தையில நான் தான் காலம், முழுஷா நான் தான். இந்த டைம் ஸ்பேஸ் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் நான். லோகக்ஷயக்ருத் பிரவருத்தா, எல்லாத்தையுமே அழிக்கிறதுக்கான பிரபாவம் பிரவருத்தம் என்கிட்ட இருக்கு. லோகான் சமாஹர்த்துமிஹ பிரவருத்தா, நீ உன்னோட பிரவருத்தி என்ன எனக்கு தெரியல அப்படின்னு அர்ஜுனன் கேட்கிறார். பகவான் சொல்ற எல்லாத்தையுமே அழிக்கிறது தான். இந்த சேனைகள், 2 சேனைகளையும் அழிக்கிறதான் என்னோட பிரவருத்தி. ரிதே பித்வான் ந பவிஷ்யந்தி சர்வே ஏவ ஸ்திதா பிரத்யனிகேஷு யோதாः. அர்ஜுனன் 2வது அத்தியாயம் சொல்ற, நான் சண்டை போட மாட்டேன் அப்படிங்கிறார். இங்க பகவான் சொல்லு, நீ சண்டை போட்டாலும் சரி போடாட்டாலும் சரி இவாள்லாம் சாதாம போறா. இந்த 2 யோத்தார்கள், 2 சைட்ல இருக்கிற யோத்தார்களும் எல்லாரும் அழியதான் போறா. ஏன்னா நான் காலம், எல்லாத்தையும் அழிக்கிற பிரவೃತ್ತಿ வச்சிருக்கிறவன். ஆனா இங்க பகவான் என்ன சொல்றார், எதிர் அணியில் உள்ள வீரர்களை நான் எதிர்காலத்தில் இருக்க மாட்டார்கள் அப்படிங்கிற. அப்படின்னா பாக்கி யுத்தார்கள்லாம் இருக்க போறாளா அப்படின்னு இல்ல. பகவான் என்ன சொல்றன்னா, அர்ஜுனன்ட்ட சொல்ற, நீ சைட் பண்ண மாட்டேன்னு சொல்றியே,
நீ யார ஃபைட் பண்ண போற? எதிரணியில் உள்ள யோத்தர்களை ஃபைட் பண்ண போற. அந்த எதிரணியில் உள்ள யோத்தர்கள்லாம் எல்லாரும் அழிய போறார். ஒருத்தரும் எதிர்காலத்தில் இருக்க போறதில்லை. சோ எல்லாருமே அழிய போறோம்னா அஸ்வத்தாமா எல்லாம் பாக்கி இருக்க போறாரே அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். பகவான் சொல்ல நீ அழிக்க போற யுத்தர்களை பத்தி தான் நான் சொல்றேன் அப்படிங்கிற. நீ யாரெல்லாம் அழிக்க போற மாட்டேன்னு சொல்றியோ அவ எல்லாரும் அழிஞ்சு இருக்கா, அழிய போறா. நீ இல்லாமல் கூட ரிதே பித்வாம், நீ இல்லாமல் கூட நீ அழிக்க போற இருக்கிற போற எல்லாருமே அழிஞ்சு போகதான் போறா எதிர்காலத்துல அப்படின்னு அர்ஜுனன் சொல்ல. அர்ஜுனனுக்கு கிளியரா சொல்ற. எதிரணியில உள்ள இருக்கிற யோத்தர்களை நீ யாரு அழிக்க போக மாட்டேன் அப்படி சொல்றியோ அவள்லாம் அழிஞ்சு போறா. பகவான் இந்த அவன் கேள்வி கேட்டப்ப தன்னோட சுயரூபத்துல வந்துட்டு சொல்றார், என்னோட நான் யாரு அப்படின்னா நான் காலம் எல்லாத்தையும் அழிக்க போறேன். எனக்கு ஒரு டைம் லிமிட் கிடையாது, எனக்கு ஆரம்பம் கிடையாது, எனக்கு எண்டு கிடையாது. நீ எல்லாத்தையுமே ஒரே பிக்சர்ல பாத்துட்டு இருக்க. நம்மளோட புத்தி எப்பொழுதுமே பிற்காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அப்படின்னு 3 தனித்தனியா பார்த்துட்டு இருக்கிறது தான் நமக்கு தெரியும். ஆனா அர்ஜுனன் என்ன பண்றான்னு 3 ஒரே பகவான் சொல்ல நான் என்னோட பிரவൃத்தி எல்லாத்தையும் அழிக்கிறது தான். பகவான் நம்ம நினைச்சுக்கலாம், நான் ஒரு நாளைக்கு வேலை பண்ணலைன்னா என்ன ஆயிட போறது, நான் ஒண்ணுமே பண்ணலைன்னா என்ன ஆயிட போறது. பகவான் அதுக்கு தான் சொல்ற, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் நடக்க போறது இல்ல. நீ உன் கர்மத்தை பண்ணு, கர்ம பண்றதுக்காக நீ வந்திருக்க, நீங்க அந்த கர்மத்தை பண்ணின்று. நீ பண்ணாட்டாலும் இத நடக்கதான் போறது, ஆனா நீ பண்ணணும் இத. நம்மள மாதிரி சில பேர் இந்த குதர்க்கமா யோசிக்கிறவா என்ன சொல்லுவா, சரி நான் ஒண்ணுமே பண்ணாம படுத்துட்டு இருந்தா எனிவே பகவான் தான் அது நடத்தத்தானே போறார், நான் எதுக்கு பண்ணணும் அப்படின்னு. அது உங்க கையில இருக்கா? இல்ல முதல்ல. ஏன்னா உங்களுக்கு அந்த தாட் வரதுக்கு முன்னாடி வேற தாட் பகவான் கொடுத்துருவார். இன்னொன்னு என்ன, சப்போஸ் அதையும் தாண்டி நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு இருந்தேன்னா அந்த கர்மம் உங்க தலையில இருக்கு. அது எப்படியாவது நீங்க பண்ணிதான் ஆகணும். இந்த ஜென்மத்துல பண்ணுங்க, அடுத்த ஜென்மத்துல பண்ணுங்க. அதுக்கு இந்த ஜென்மத்துல பண்றதே பெட்டர். அட்லீஸ்ட் அந்த கர்மத்தை நம்ம பண்ணிட்டோம்னா பகவான் கிட்ட போயிடலாம். சோ எப்பொழுதுமே தாம் பண்றோம், தாம் பண்ண மாட்டோம் அப்படின்னு நினைக்காதே எங்கோ அப்படின்னு சொல்ற ஸ்லோகம் இது. ஏன்னா நீங்க நினைச்சாலும் இல்லாட்டாலும் சரி, நீ பண்ணாட்டாலும் சரி, இதெல்லாம் நடக்கத்தான் போறது அப்படின்னு பகவான் சொல்ற. அர்ஜுனன் நினைக்கிறா, நான் இது இப்படி நான் சொல்றதுதானே இவரும் சொல்றார், நீ இல்லாட்டாலும் இது அழியப்படுது, நான் தான் முதலே சொன்னேன்னு யுத்தம் பண்ணல அப்படின்னு. அவனா போயிடலாமா, ஓடி போயிடலாமா திரும்பி அப்படின்னு யோசிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக பகவான் அடுத்த ஸ்லோகத்துல இன்னும் அழகா இதையே சொல்ற. தஸ்மாத்வமுத்திஷ்ட யசோ லபஸ்வ ஜித்வா சத்ரூன் புங்க்ஷ்வராஜ்யம் சம்ருத்தம் மயைவைதே நிஹதா பூர்வமேவ நிமித்த மாத்திரம் பவ சவ்யசாச்சின். அழகான இடம். நிமித்த மாத்திரம், நீ வெறும் ஒரு கருவி. தஸ்மாத் ஆகையால், துவம் நீ, உத்திஷ்ட எழு, யசோ புகழ், லபஸ்வ பெரு, ஜித்வா ஜெயித்து, சத்ருன் எதிரிகளை, புங்க்ஷ்வ மகிழ், ராஜ்யம் ராஜ்யம், சமிருத்தம் செழிப்பு, மயா என்னால், ஏவ மட்டும், இதே இந்த, நிகதா அழிக்கப்பட்டு, பூர்வம் முன்பே, ஏவ மட்டும், நிமித்த மாத்திரம் கருவிதான், பவ ஆகு, சவ்யசாச்சின் அப்படின்னு அர்ஜுனன் சொல்றார். ஆகையால் எழு, எதிரிகளை ஜெயித்து,
புகழ் பெறு, ராஜ்யத்தின் செழிப்பை கண்டு மகிழ்ந்திரு. இவரை எல்லாம் நான் முன்பே அழித்து விட்டேன், நீ வெறும் ஒரு கருவி ஆகிவிடு. பகவான் சொல்றார், தஸ்மாத்வ முத்திஷ்ட, தஸ்மாத்வ தமிழ் ஆகாத் கொடுத்து மாத்வ இத்து இத்துவ 3 இருக்கு, தஸ்மாத்வ இல்ல, தஸ்மாத்வ முத்திஷ்ட, முத்தி 2 த இருக்கு, முத்தி தீமில் ஆகாத் கொடுத்து முத்திஷ்ட யசோ லபஸ்வ, யசோ நெடில் எழுத்து லபஸ்வ தமிழ் ஆகாத் கொடுத்து யசோ லபஸ்வ ஜித்வா சத்ரூன், ஜித்வா ஜீமில் ஆகாத் கொடுத்து ஜித்வா சத்ரூன், த்ரூ நெடில் எழுத்து ஷமில் ஆகாத் கொடுத்து சத்ரூன் புங்க்ஷ்வ, இங்கு இக்கு இஷு வ 4 இருக்கு, புங்க்ஷ்வ ஜித்வா சத்ரூன் புங்க்ஷ்வ ராஜ்யம், ராஜ்யம் ராமில் ஆகாத் கொடுத்து ராஜ்யம் சம்ருத்தம், சம்ருத்தம் சம் இல்லை, இம்மு வரக்கூடாது, சம்ருத்தம் மயைவைதே நியதா பூர்வமேவ, மயைவை ஐ யை வை எல்லாம் அழுத்தி சொல்லணும், மயைவைதே நிஹதா பூர்வமேவ நிமித்த மாத்திரம் பவ சவ்யசாச்சின், நிமித்த 2 த இருக்கு, நிமித்த மாத்திரம் மாமிலாக நிமித்த மாத்திரம் பவ சவ்யசாச்சின். मोनी जी, जय श्री कृष्ण। जय श्री कृष्ण जी। तस्मात् मातित्वमुत्तिष्ठ यशो लभस्व, जित्वा शत्रून् पुङ्क्ष्व राज्यं समृद्धम्। मयैवैतेनि कथापूर्वमेव निमित्तमात्रं भव सव्यसाचिन्। கொஞ்சம் மிஸ்டேக், தடுமாற்றம் பரவாயில்ல, முதல் லைன்ல தான் ஜாஸ்தி தடுமாறுது, முதல் 2 லைன்ல. தஸ்மாத்வமுத்திஷ்ட யசோ லபஸ்வ ஜித்வா சத்ரூன் புங்க்ஷ்வ ராஜ்யம் சம்ருத்தம். சரி. தஸ்மாத்வமுத்திஷ்ட யசோ லபஸ்வ, பகவான் சொல்றார் அர்ஜுனன்ட்ட, எல்லாரும் சாப்பிடறா, நீ தான் பார்த்துட்டு இருக்கியே, எழுந்துரு, போய் சண்டை போடு, சண்டை போட்டு இந்த வெற்றி, இந்த ஜெயத்தை நீயே அனுபவி, இந்த ஜெயம் உன்னோடு, அந்த ஜெயத்தினால வர யசோ, அதனால வர புகழ் எல்லாம் உனக்குதான், லபஸ்வ வாங்கிக்கோ. ஆனா இது நீ ஜெயிச்சே அப்படின்னு நினைச்சுக்காதே, அதான் அதுல முக்கியமானது. நீதான் ஏதோ பண்ண நினைச்சுக்காத, இதெல்லாம் நான் பண்ணி முடிச்சாச்சு. யசோ லபஸ்வனா நீ அதை எடுத்துக்கோ, அந்த ஜெயத்தோட இருக்கிற அந்த புகழ் நீ எடுத்துக்கோ. ஆனா இது நினைவு வச்சுக்கோ, இது எல்லாத்தையும் நான் முதல்லயே அடிச்சாச்சு வாழ. ஏன்னா அந்த ஜெயம் அப்படின்னு நினைச்சுட்டேன்னா அதோட உனக்கு பிணைப்பு வரும். அயுக்த காமகாரேண பலே சக்தோ நிபத்ததே, இந்த காமத்தினால உனக்கு அதோட சக்தம், அதாவது உனக்கு ஒரு பிணைப்பு வந்துடும். அந்த மாதிரி அதை நினைச்சுக்காம, இதெல்லாம் நான் அழிச்சிருக்கேன், நான் அதோட புகழ் உனக்கு அப்படின்னு வச்சுக்கோ. ஜித்வா சத்ரும் புங்க்ஷ்வராஜ்யம் சம்ருத்தம், இதெல்லாம் ஜெயிச்சுட்டு, இந்த எதிரிகள்லாம் ஜெயிச்சுட்டு, இந்த ராஜ்யம், அந்த செழிப்பு, அதெல்லாத்தையும் அனுபவி. பகவான் சொல்ற, ஒரு சத்ருவும் இருக்க போறது இல்ல, எல்லாருமே அழிய போறா. நல்ல ஒரு ராஜ்யம் உனக்கு கிடைக்க போறது.
அதை அனுபவிக்கணும். ஆனா அதை அனுபவிக்கணும்னா அதோட ஒட்டிக்காம தான் ஜெயிச்சு தான் கொண்டு வந்திருக்கோம் இந்த ராஜ்யத்தை அப்படின்னா அந்த ராஜ்யமோட செழிப்ப பார்த்து மகிழ்ந்திருந்து மயை வைத்தே நிகதா பூர்வமேவ, நான் இந்த எல்லாரையும் இந்த எதிரிகள் எல்லாத்தையும் நான் எப்போ அழிச்சாச்சு. ஏன்னா அவளோட காலம் வந்தாச்சு. நிமித்த மாத்திரம் பவ சவ்யசாச்சின், நீ வெறும் ஒரு கருவியா ஆயிடு எனக்கு. சவ்யசாச்சின் அப்படின்னு அர்ஜுனன் இந்த இடத்துல ரொம்ப அழகான ஒரு வார்த்தையில சொல்றார். நிறைய பேர் கொடுத்திருக்காரு அர்ஜுனனுக்கு, ஆனா இங்க சவ்யசாச்சின் அப்படிங்கிறார். சவ்யசாச்சின்னா 2 கையெல்லாம் யுத்தம் பண்றவா. ஒரு கை கொஞ்சம் பலவீனமா போய் டயர்ட் ஆயிடுச்சுன்னா இன்னொரு கையால சண்டை போடணும். பகவான் சொல்ற 2 கையாலும் சண்டை போடு, உன்னால எவ்வளவு முடியுமோ உன் முழு சக்தியோட சண்டை போடு. அர்ஜுன் என்ன நினைச்சா, நம்ம ஓடி போயிடலாம், இதான் எனிவே அழிய போறாளேன்னு. பகவான் சொல்ல, இல்ல நீ எழுந்துட்டு 2 கையாலையும் சண்டை போடு, உன்னால எவ்வளவு முடியறதோ அவ்வளவு சண்டை போடு. ஏன்னா அந்த மாதிரி சண்டை போட்டா அதுதான் நீ என்னோட கருவியா இருக்க. பகவான் சொல்ல, உங்களோட இந்த பிரைடு, உங்களோட இந்த கர்வம் எல்லாத்தையும் விட்டுரு. ஏன்னா என்னோட அருள் இருக்கும் மேல நீ போய் சண்டை போடு. சண்டை போடுனா வெறும் சண்டை போடு இல்ல, எவ்வளவு முடியுமோ சவ்யசாட்சினா 2 கையாலையும் யுத்தம் போடுறவான் நீ, அந்த 2 கையாலையும் சண்டை போடு. இந்த மாதிரி 2 கையால சண்டை போட்டு உனக்கு வந்து பண்ணேன்னா இவாள் எல்லாரையும் நான் அழிச்சாச்சு, நீ அது வெறும் கருவியா தான் போற. அந்த கருவியா போய் உனக்கு பண்ண வேண்டிய கர்மம் அது. 2 கையாலையும் சண்டை போட்டு எல்லாரையும் அழிச்சிட்டு, அந்த அழிச்சிட்டு அதனால வர புகழ நீ ஏத்துக்கோ, இந்த ராஜ்யத்தை நீ ஏத்துக்கோ. நீ நிமித்த மாத்திரம் பவ சவ்யசாச்சின். ரொம்ப அழகான இடம் அது. இந்த ஒரு லைன்ல முழுசா தெரியுது, நீ என்னோட ஒரு கருவியா இரு. அதுவும் அந்த கருவி வந்து வெறும் கருவியா படுத்துன்னு தூங்கிட்டு இருக்காதே, உன்னோட கர்மம் என்னமோ அதை முழு உற்சாகத்தோட பண்ணு. உனக்காக எவ்வளவுலாம் பகவான் வந்து உங்களுக்கு நமக்கு எல்லாருக்குமே தான் எவ்வளவோ குணங்கள்லாம் கொடுத்திருக்கா. அறிவு கொடுத்திருக்கா, சக்தி கொடுத்திருக்கா, ஒரு எபிலிட்டி கொடுத்திருக்கா, ஒரு டேலண்ட் கொடுத்திருக்கானா அது வந்து ஒரு நமக்கு இந்த கர்மத்தை பண்றதுக்காக கொடுத்திருக்கா. அந்த கர்மத்தை இந்த எவ்வளவுலாம் நமக்கு புத்தியும் அறிவும் பவரும் எல்லாம் கொடுத்திருக்காளோ அதை முழுசா யூஸ் பண்ணி பண்ணணும். ஆனா பகவானோட ஒரு கருவியா நினைச்சுட்டு பண்ணணும், தான் பண்றோம் அப்படின்னு நினைச்சு கூடாது. இது பகவானோட அருள் நம்ம மேல இருக்கு. இப்ப ஒரு மாட்டுக்கு வந்து தன்னோட குழந்தைக்கு பால் கொடுக்கணும்னா ஒரு காம்பு போரும், ஆனா 4 காம்பு இருக்கு. ஏன்னா அதுக்கு அவ்வளவு கொடுக்கணுங்கிற ஒரு ஆசை. அந்த மாதிரி பகவான் நமக்கு எல்லா திசைகளையும் 4 திசைகளிலும் நமக்கு இருக்கிறார். அருள் எல்லாத்தையுமே கொடுத்திருக்கா. இந்த உடம்பு கொடுத்திருக்கா, மனித ஜென்மம் கொடுத்திருக்கா நமக்கு. அதுக்கும் தவிர எனக்கு மேலான நமக்கு எவ்வளவோ கேப்பபிலிட்டிஸ் கொடுத்திருக்கா. அது எல்லாத்தையும் முழுசா நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இந்த யுத்தம் பண்ணு. ஏன்னா அர்ஜுனன் யுத்தம் பண்ணோம், நம்மளோட கர்மம் நம்ம என்னவோ அதை பண்ணணும். அதுவும் நம்ம கொடுத்திருக்கிற எல்லா ஆயுதங்களையும் முழுசா 2 கையாலையும் யூஸ் பண்ணிட்டு பண்ணி பகவானோட நிமித்த மாத்திரமா பவம், நிமித்த மாத்திரமா அவரோட ஒரு கருவியா ஆகிட்டு நம்ம பண்ணணும். இது கர்மயோகத்தோட முழு கிரக்ஸ் இவ்வளவுதான். நிமித்த மாத்திரம் பவ சவ்யசாச்சின். சவ்யசாச்சின்ங்கிறத சேர்ந்து சொல்லலைன்னா அதுக்கு அந்த அந்த கர்மயோகம் முழுசா முடியறது இல்ல. சவ்யசாச்சின்னு அர்ஜுனன் பேரால கூப்பிடுறாளே அப்படின்னு நினைச்சுக்கிறதுக்கு பதிலா சவ்யசாச்சின்னா 2 கைகளாலையும் உன்னால யுத்தம் பண்ண முடியுங்கிற உனக்கு ஒரு எபிலிட்டியை நான் கொடுத்திருக்கேன், அதெல்லாம் யூஸ் பண்ணு. அண்ட் என்னோட ஒரு கருவியா இருந்து இந்த யுத்தத்தை பண்றதுக்காக எழுந்துரு. எப்படி தூங்கிடலாமா நம்ம ஓடி போயிடலாமா அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிறத பகவானுக்கு எக்ஸாக்ட்லி ஆப்போசிட்டா எழுந்து போய் சண்டை போடு, என்னோட ஒரு கருவியா சண்டை போடு. ஏன்னா இந்த எல்லா எதிரிகளையும் நான் முதல்லயே அழித்து விட்டேன்.
மயை வைத்தேன் யதா பூர்வமேக, முதல்லயே அழிச்சுட்டேன் நான் இவள் எல்லாரையும். நீ உத்திஷ்ட, எழுந்திரு, யசோலபஸ்வ, இந்த புகழத்தை நீ வாங்கிக்கோ. ஜித்வா சத்ரும் புங்ஷோ ராஜ்யம் சம்ருத்தம், இந்த சத்ரு எல்லாத்தையும் அழிச்சுட்டு இந்த ராஜ்யத்தை எடுத்துக்கோ. ஏன்னா அவனோட எல்லாரையும் யுத்தத்துல பண்ற அந்த எதிரிகள் எல்லாரையும் நான் எப்போ அழிச்சாச்சு, நீ என்னோட ஒரு கருவியா மட்டும் இருந்து இத பண்ணு அப்படின்னு பகவான். ரொம்ப அழகான ஸ்லோகம் இந்த 2 ஸ்லோகங்களும். காலான் நாதான் காலம்ங்கிறது சயின்ஸ முழுக்க ஒரு ஸ்லோகால சொல்ற. ஓப்பன் ஹைமருக்கே இந்த ஸ்லோகம் தான் நினைவு வருது அதை பார்த்தோன்னே. அந்த மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு சக்தி எங்க இருக்க முடியும்னா பகவான்கிட்ட தான் இருக்க முடியும் அப்படின்னு பகவானை பத்தி அந்த ஓப்பன் ஹைமர் நினைக்கிறது. பகவான் அந்த ஸ்லோகத்துல அது முழுசா சொல்லிடுறாரு. எல்லாமே நான் தான். சயின்ஸ்ல இருக்கிறது இவ்வளவு ஜென்ம ஜென்மமா இவெல்லாம் படிச்சுட்டு இருக்கா. இந்த ஐன்ஸ்டைனும் இந்த ரிலேட்டிவிட்டியும் இந்த நியூக்ளியர் பவரும் எல்லாம் ஒண்ணும் இல்லை, எல்லாமே ஒரு ஸ்லோகத்துல பகவான் சொல்லியிருக்காரு. அந்த அடுத்த ஸ்லோகத்துல கர்மயோகத்தை அப்படியே பிழிஞ்சு ஒரு 2 லைன்ல நிமித்த மாத்திரம் பவ சவ்யசாச்சின்னு சொல்லிட்டு பகவான் எவ்வளவு அழகா இந்த 2 ஸ்லோகத்துல இவ்வளவு நேரம் பயந்துட்டும் பிரமிப்போடும் இருந்த அர்ஜுனனுக்கு எழுந்துரு அப்படின்னு ஒரு வார்த்தையில சொல்லிடுறார். அதோட எங்களோட கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். Thank you, sir. Jai Shri Krishna.